பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எந்த ஒரு வழியில நம்ம போனோம்னாலும் முன்னால ஒருத்தர் நடந்தா நம்ம தைரியமா நடப்போம். அதுவே நம்மளை முன்னாடி விட்டா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒரு காட்டு பகுதியா இருக்குது, இல்ல ஒரு கரடு முரடான பகுதியா இருக்குதுன்னா திரும்பி பார்ப்போம், யாராவது பின்னால வராங்களா நமக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி. ஆனா முன்னால ஒருத்தர் நடந்து போனா தைரியமா அவங்க பின்னால நடந்து போவோம். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னால நடப்பேன், நீ எனக்கு பின்னால வா, அது போதும்னு சொல்றாரு. அவர் முன்னால நடந்தா என்ன நடக்கும்? தடைகள் எல்லாம் விலகிடும், ஆபத்துகள் விலகிடும், வழி திறந்துவிடும், வழி அழகாய் தெரியும். தைரியமா நடக்கலாம், பயம் இல்லாம நடக்கலாம். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ ஏன் பயந்து நிக்கிற? அடுத்து என்ன பண்றது, எப்படி பண்றது, முன்னேறி போலாமா வேணாமா, எப்படி போக முடியும், ஏன் கலங்குற? நான் உனக்கு முன்னால போறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், எனக்கு தெரியும் உன்னை எப்படி வழி நடத்தணும்னு, எந்த பாதையில உன்னை நடத்தணும்னு எனக்கு தெரியும், எது ஆபத்து இல்லாத பாதை அப்படின்றதும் எனக்கு தெரியும். அதனால அந்த வழியில தான் நான் உன்னை நடத்துறேன், உனக்கு முன் செல்றேன், அதனால நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. நம்மளோட வேலை என்ன தெரியுமா? அவரை ஃபாலோ பண்றது மட்டும்தான். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை வெளியில விடும்போது முன்னாடி நடந்து போவோம், பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் நல்ல மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி போறார். அவரை ஃபாலோ பண்ணி போனாலே போதுங்க. அவர் அழகா நடத்துவார், ஆபத்து இல்லாம நடத்துவார், தடைகளை மாற்றுவார், காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பயப்படாதன்னு சொல்லி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்வதற்காக உம்மை துதிக்கிறேன். நான் சந்தோஷமா சமாதானமா உமக்கு முன்பாக நான் நடப்பேன். அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்றையிலிருந்து எனக்கு நன்மையான வழிகளை காண்பிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.